தமிழை வந்து ஒரு தமிழோட பெருமை உணர்த்துறதுக்காக நான் முதல் முயற்சி பண்ண ஒரு கவிதை. இந்த தலைப்புல நான் பேசுறதுக்காக தலைப்பா கொடுத்த கவிதை வந்து கவிதையின் தலைப்பு முதல் காதல். முதல் காதல் அப்படின்னாலே எல்லாருக்கும் பள்ளி பருவம் நிச்சயமா ஏதோ ஒரு வகையில காதலிச்சமோ இல்லையோ ஞாபகம் வரும். அதனால பள்ளி பருவத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். முதல் காதல். பள்ளி பருவத்திலே, பதின்ம வயதினிலே, இளமாலை பொழுதினிலே என்னவளை நான் கண்டேன். அக்கணம் முதலே நினைவில் நிலைத்தான், கற்பனை கனவில் காட்சியாய் நின்றார். பாவையை நினைத்தே பள்ளியை கழித்தேன், கல்லூரி வாசல் காலடி வைத்தேன். முதலாம் ஆண்டிலே காதலை சொன்னேன், என்ன தகுதி இருக்கிறது என்றால் நீ வயதில் சிறியவன் வளரணும் என்றால். என்ன தகுதி இருக்கிறது என்றால் நீ வயதில் சிறியவன் வளரணும் என்றால். அவளை எண்ணி நாட்கள் கடந்தேன், தினமும் அவளின் நினைவில் கிடந்தேன். ஆண்டுகள் கழித்து அவளிடம் சென்றேன், இப்பொழுது என்ன ஏற்றுக்கொள்கின்றேன். வயது வளர்த்து ஒரு பையன் இல்லை, அறிவும் கொஞ்சம் வளரணும் என்றால். வயது வளர்த்து ஒரு பையன் இல்லை, அறிவும் கொஞ்சம் வளரணும் என்றால். புத்தகம் தேடி படிக்கணும் என்றால். படித்து முடித்து அவரிடம் சென்றேன், உன்னுடல் தோற்றத்தில் மாற்றம் வேண்டும், தொப்பை குறைத்து கட்டுடல் வேண்டும் என்றார். உன் உடல் தோற்றத்தில் மாற்றம் வேண்டும், தொப்பை குறைத்து கட்டுடல் கேட்டார். கல்லும் முள்ளும் கலந்த பாதையில் வெயில் மழை பாராமல் ஓடணும் என்றார். உச்சி வெயிலில் ஓடி முடித்தேன், வேகம் பத்தல வெளியேறு என்றார். ஒரு நாள் கழித்து அவரிடம் சென்றேன், கால்களில் கொப்புளம், கருணை கொஞ்சம் காட்டணும் என்றேன். கடுகும் கருணை காட்ட இயலாது, காலம் தாழ்த்தாமல் ஓடணும் என்றார். தன்னிடம் விதிபடும் நேரம், தன்னிடம் விதிபடும் நேரம், என்னிடம் ஒரு போட்டியாய் ஓடினேன். வியர்வை குடித்து பாதை நனைத்தேன், வியர்வை குடித்து தாகம் தணித்தேன். வியர்வை குடித்து பாதை நனைத்தேன், வியர்வை குடித்து தாகம் தணித்தேன். இலக்கை முடித்து இலைப்பாரி நின்றேன், கயிற்றில் தொங்கி ஏற சொன்னால் நீளம் தாண்டி ஜெயிக்க சொன்னார். அதையும் முடித்து அவள் முன் நின்றேன், கொஞ்சம் காதல் இருக்கிறது என்றால். அதையும் முடித்து அவள் முன் நின்றேன், கொஞ்சம் காதல் இருக்கிறது என்றால். மகிழ்ச்சியில் மாலை மாற்றிக்கொள் என்றேன், அவசரம் வேண்டாம், இன்னும் சோதனை இருக்கிறது என்றார். எற்றவர் உற்றவர் பிரியணும் என்றால், பத்திய சோறு பழகணும் என்றால், 8 மாதங்கள் இந்நிலை தொடரும் என்றார். நடையை மாற்றச் சொன்னால், உடையை மாற்றச் சொன்னால், குப்பைகள் அகற்றச் சொன்னால், சூழல் காக்கச் சொன்னால், கால சூழ்நிலையில் கழிவறை கூட கழுவணும் என்றார். கால சூழ்நிலையில் கழிவறை கூட கழுவணும் என்றார். தோட்டாக்கள் சுடணும் என்றால், சமயம் வந்தால் தோசையும் சுடணும் என்றார். அவள் சொன்ன அனைத்தும் செய்து முடித்தேன், மேடி சிரித்தேன், தேகம் கருத்தேன். நெஞ்சை நிமித்தி அவள் முன் நின்றேன், நேர்மை தவறினால் நிச்சயம் பிரிவேன் என நிபந்தனையோடு கட்டி அணைத்தாள். நேர்மை தவறினால் நிச்சயம் பிரிவேன் என நிபந்தனையோடு கட்டி அணைத்தாள். இக்கவிதையின் நாயகி காக்கி துணி, அவளே நம்மை கட்டி காக்கும் காவல் பணி. இக்கவிதையின் நாயகி காக்கி துணி, அவளே நம்மை கட்டி காக்கும் காவல் பணி. இளைய சமுதாயமே, கட்டாயம் காதல் கொள்ளுங்கள் உங்கள் லட்சியத்தை, அதற்காக அர்ப்பணியுங்கள் உங்கள் வாழ்வின் நிச்சயத்தை. வாய்ப்புக்கு நன்றி. காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை, இராணுவம், அனைத்து துறைகளுக்கும் இந்த கவிதையை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி. நன்றி, வணக்கம்.